இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று நவம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்தியில் முதலில் தலைப்புச் செய்திகள். கொஸ்லாந்த மீறியபத்த மண் சரிவு காரணமாக வீடுகளை முற்றாக இழந்த குடும்பங்களை தற்காலிக குடியிருப்புகளுக்கு இன்று அனுப்பி வைக்க ராணுவம் நடவடிக்கை. இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் அடுத்த மாத இறுதியில் வெளியிடப்பட உள்ளன. தேசிய அருங்காட்சியகத்துக்குள் திருடர்கள் நுழைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அமைச்சு மட்டத்தில் விசேட விசாரணைகள். காலை நேர பிரதான செய்தியில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. கொஸ்லாந்த மீறியபெத்த மண் சரிவு காரணமாக வீடுகளை முற்றாக இழந்த குடும்பங்களை தற்காலிக குடியிருப்புகளுக்கு இன்று அனுப்பி வைக்க ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பிரகாரம் 78 குடும்பங்களைச் சேர்ந்த 265 பேர் பூனாகலை அம்பிட்டி கந்த தேயிலை தொழிற்சாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தற்காலிக குடியிருப்புகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்பு படையின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா தெரிவித்துள்ளார். மீறியபெத்தில் மண் சரிவு ஏற்பட்ட நாள் முதல் இந்த 265 பேரும் பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த 78 குடும்பங்களும் எதிர்காலத்தில் நிரந்தர வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க உள்ளதாக மத்திய பாதுகாப்பு படையணியின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா கூறினார். எவ்வாறாயினும் குடியிருப்புகளை இழந்த மக்களில் ஒரு பகுதியினரை மாத்திரமே தேயிலை தொழிற்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக குடியிருப்புகளில் தங்க வைப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக முகாமில் வாழும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் தில்சாத். வணக்கம். இன்றும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களில் காற்று வடகிழக்கு திசையினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். கடற்பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு தொடக்கம் புத்தளம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்று சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டராக அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறு கடற்பிரதேசங்களில் காற்று அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் அடுத்த மாத இறுதியில் வெளியிடப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பெறுபவர்களை ஒழுங்குபடுத்தும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையில் 2,34,197 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 62,134 தனியார் பரீட்சார்த்திகளும் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்துக்குள் திருடர்கள் நுழைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அமைச்சு மட்டத்தில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மரபுரைகள் அமைச்சர் கலாநிதி ஜகத் பாலசூரிய தெரிவித்துள்ளார். அமைச்சின் செயலாளரின் தலைமையில் இந்த விசாரணைகள் இடம்பெறும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
தொல்பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களிடம் இதன்போது விசாரணை நடத்தப்பட உள்ளது. தேசிய அருங்காட்சியகத்துக்குள் திருடர்கள் நுழைந்ததாக கூறப்படும் விடயம் தொடர்பில் இதுவரை 12 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். புனர் நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் அங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அருங்காட்சியக வளாகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கைரேகை யாருடையது என்பது தொடர்பில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அருங்காட்சியகத்தின் மேல்மாடியில் உள்ள மட்பாண்டங்கள் மற்றும் புடவை பிரிவில் உள்ள கதவொன்றை திறந்து திருடர்கள் உள்ளே நுழைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. புனர் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்படுவதால் சம்பவம் இடம்பெற்ற நாளில் சிசிடிவி கேமரா கட்டமைப்பு இயங்கவில்லை என அமைச்சர் ஜகத் பாலசூரிய குறிப்பிட்டுள்ளார். வடமேல் மாகாண ஆசிரியர்களுக்கு எதிர்காலங்களில் தொழிலுக்காக வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது என மாகாண முதலமைச்சர் தயசிறி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். மாகாணத்தில் உள்ள 247 ஆசிரியர்கள் விடுமுறையில் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தொழில் புரிவதாக முதலமைச்சர் தயசிறி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். இதனால் வடமேல் மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். மாகாணத்தில் தற்போது 2000 ஆசிரியர்களுக்கான வெற்றிடம் நிலவுவதாகவும் முதலமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தமிழக மீனவர்கள் 5 விதிக்கப்பட்ட மரண தண்டனை தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தலைமையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் ராமேஸ்வரம், பாம்பன், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மீனவர்களின் விடுதலை விவகாரத்தில் மீனவர்கள் எதிர்பார்க்கும் சிறந்த முடிவை பெற்றுத் தருவதாக இதன்போது மத்திய அரசு உறுதியளித்ததாக நிரபராதி மீனவர்கள் விடுதலைக்கான கூட்டமைப்பை மேற்கோள் காட்டி பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தில் குற்றவாளியாக காணப்பட்ட குறித்த 5 மீனவர்களுக்கும் நடந்த மாதம் 30ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த தண்டனையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீடு நேற்று மீளப் பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். பலாங்கொடை நகரசபை நூலக பொறுப்பு அதிகாரியின் பாதத்தின் ஒரு பகுதி வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடமையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும் சந்தர்ப்பத்தில் கடந்த 3ஆம் தேதி நூலக பொறுப்பதிகாரி இந்த சம்பவத்தை எதிர்நோக்கியிருந்தார். சந்தேக நபர்களான அவரது சகோதரர் மற்றும் சகோதரனின் மகன் ஆகியோர் பலாங்குட மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 1,85,000 பேருக்கு முறையான கழிவறை வசதிகள் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இவர்களில் 58,600 பேருக்கு கழிவறைகள் இல்லை என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலைமை நாட்டில் தொற்று நோய் பரவுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதென சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன கூறியுள்ளார். இதேவேளை சர்வதேச கழிவறை தினம் இன்று முதல் தடவையாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. கழிவறைகள் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை கடந்த மாதம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி சர்வதேச கழிவறை தினத்தை பிரகடனம் செய்திருந்தது. உலகளாவிய ரீதியில் 2.5 பில்லியன் பேருக்கும் கழிவறை வசதிகள் இல்லை என ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய ரீதியில் சராசரியாக 3 பெண்களில் ஒருவர் கழிவறை வசதியற்றவராக வாழ்ந்து வருவதாக ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் வெளியிட்டுள்ள சர்வதேச கழிவறை தின செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு விஸ்வமடு பிரதேசத்தில் இளங்கோபுரம் பரநோக்கு மண்டபம் புனரமைக்கப்படாமல் காணப்படுவதாக பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பொதுநோக்கு மண்டபங்கள் இன்றியமையாததாகும். முல்லைத்தீவு மாவட்டம் விஸ்வமடு இளங்கோபுரம் கிராமத்தின் பொதுநோக்கு மண்டபம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தத்தினால் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. சிதிலமடைந்துள்ள இந்த கட்டிடம் கிராமத்தின் பல்வேறு தேவைகளுக்கும் பயன்பட்டு வந்ததாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். பாடசாலை மாணவர்கள் மாலை வேளைகளில் ஒன்று கூடி இந்த கட்டிடத்தில் கற்றல் செயற்பாடுகளில் இதற்கு முன்னர் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் கிராம அபிவிருத்தி செயற்பாடுகளும் மாதர் சங்க செயற்பாடுகளும் இந்த கட்டிடத்திலேயே முன்னெடுக்கப்பட்டன. பிரதேசத்தின் தொழிலற்ற இளைஞர் யுவதிகளுக்கான தொழிற்பயிற்சி மையமாகவும் இந்த கட்டிடம் காணப்பட்டதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தில் மக்கள் மீள்குடியேறி 4 வருடங்களை கடந்துள்ள போதிலும் இந்த பொதுநோக்கு மண்டபம் இதுவரை புனரமைக்கப்படாமை கவலைக்குரியது. இது யுத்தத்துல
யுத்தத்தில் பாவிக்கப்பட்டுருச்சு. இப்போ வந்து எங்களுக்கு முக்கியமாக இது தேவைப்படுது. இது முக்கியமாக எங்களுக்கு திருத்தி தரமாகவும் நாங்கள் அவளுடன் கேட்டுக்கொள்கிறோம். சீரெல்லாம் இருக்கிறதால பிள்ளைகள் டியூஷனுக்கெல்லாம் நிறைய தூரங்கள் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை வந்து திருத்தி தந்தா வந்து இதிலே ஒரு டியூட்டர் எங்கள் மாஸ்டர் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, அவையில் வந்து இதில் படிப்பிக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். கிராமத்தின் பொதுநோக்கு மண்டபம் விரைவில் புனரமைக்கப்பட வேண்டும் என்பதே விஸ்வமடு இளங்கோபுர கிராம மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.